ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் 12 ராசிகளுக்கு உண்டான ஜீவ சமாதி தரிசனம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகம் பார்க்குறாங்க. ஜாதகம் பார்க்குறவங்களும் பார்க்காதவங்களும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களும் எல்லோருமே கோயிலுக்கு தான் போகிறாங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கிற போவாங்க, விசேஷமான கோயிலுக்கு போவாங்க, யாராவது எதாவது சொன்னால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. ஜாதகம் பார்த்தவங்க அவங்க ஜோதிடர்கிட்ட பார்த்தவங்க அந்த ஜோதிடர்கள் சொன்ன பரிகார கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. விசேஷமான பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. அவங்களுக்கே மனசில் தோன்றக்கூடிய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. அமைதியான இடம், ஜீவன் உள்ள இடம், அதுதான் ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய மகான்கள் சித்தர்கள் எல்லாம் மறைஞ்சிருக்காங்க. அவங்களாமே இந்த மாதிரி ஜீவசமாதி ஆகியிருக்காங்க. அப்படி ஆக்கப்பட்ட இந்த ஜீவசமாதி பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஜீவசமாதி தரிசனம் சாதாரணமாக நீங்கள் போக முடியாது. அந்த ஜீவசமாதி ஆனவங்களுடைய பெயரை நினைத்து நீங்கள் அனுதினமும் விடிகாலை பிரம்மமூர்த்தியிலே நினைத்து வேண்டி கொண்டால் ஒழிய போக முடியாது. சில பேருக்கு ஒரு நாளே போகிற சந்தர்ப்பம் கிடைச்சிரும். சில பேர் தொடர்ந்து முயற்சி பண்ணணும், தியானம் பண்ணணும். நிறைய செலவுலாம் கிடையாது. போய் அர்ச்சனை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும், பெரிய பெரிய வழிபாடு பண்ணணும், ஹோமம் வளர்த்து பண்ணணும், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஜீவசமாதி தரிசனம்னாலே பெரும்பாலும் அமைதியாக அங்கே போய் அந்த மகானுடைய பேரை சொல்லி மனசில் நினச்சிட்டு வந்தாலே போதும். ஊதுவத்தி இருந்தால் 2 ஊதுவத்தி போக அவ்வளோதான். வாழைப்பழம் பழங்கள் பிடிக்கும், பழங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம், ஊதுவத்தி கொளுத்தி வைக்கலாம். இப்போலாம் நிறைய ஜீவசமாதிகளில் பிரபலமாகிட்டு வந்துட்டுருக்கு. அங்கே பணிபுரியவங்களாம் இருந்து இப்போது நல்லா பக்தர்களுக்கு வழிகாட்டுறாங்க. அது மாதிரிலாம் இப்போது வசதிகள் நிறைய வந்துடுச்சு. அதனால் நீங்கள் தாராளமாக போயிட்டு வழிபட்டு வரலாம். அந்த ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்காத விஷயம் நடக்கும். அதுக்காக தான் இந்த 12 ராசிக்கு நான் ஜீவசமாதி தரிசனத்தை பற்றி இப்போ சொல்ல போகிறேன். இதை நீங்கள் போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதோடு விட்டுடக்கூடாது. அதை நம்ம ஒரு குருவாய் அவரை ஏற்றுக்கிட்டு அந்த போயிட்டு வந்தோம்னா அது தொடர்ந்து அவரை நினச்சிக்கிட்டு வீட்லேயும் வழிபட்டு வரணும். அதை பற்றி அதில் விளக்கமாக விரிவாக சொல்ல போகிறேன். அதெல்லாம் கேட்டு தந்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜீவசமாதி தரிசனம் போல் ஒரு தரிசனம் கண்டிப்பாக கிடைக்காது. அது கிடைத்து விட்டால் உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைச்சி எல்லா நலமும் பெற்று வாழப்போறீங்கன்னு சொல்லி வாழ்த்து. இப்போ அந்த ஜீவசமாதி தரிசனம் பற்றி 12 ராசிக்கு நான் சொல்ல போகிறேன். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே நான் சொல்லக்கூடிய பலன் பொருந்தும். அது இல்லாமல் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க, கும்பராசியில் பிறந்தவங்க அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே சென்னைக்கு அருகாமையில் உள்ள, நான் சொல்கிறது சென்னை சுற்றி உள்ள ஜீவசமாதி தரிசனம் தான் சொல்கிறேன். சென்னைக்கு அருகாமையில் உள்ள சேத்துப்பட்டுன்ற இடம், அங்கே போனீங்கன்னாக்கா ஹாரிங்டன் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாரிங்டன் ரோடு 4வது அவென்யூ, அந்த இடத்துல தான் இந்த ஜீவசமாதி இருக்குது. அப்போது இதை நீங்கள் இந்த ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வரலாம், வழிபட்டு வரலாம். அப்பேற்பட்ட அந்த ஜீவசமாதி தரிசனம் பண்ணும்போது நீங்கள் சனிக்கிழமையில் தான் போயிட்டு வரணும். பெரும்பாலும் உங்கள் ராசிக்கு சனிக்கிழமை சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி இந்த நாள் வழிபடலாம். உங்களால் முடிஞ்சவங்க உதவி பண்ணிட்டு வரலாம், அன்னதானத்தை கொடுத்துட்டு வரலாம். ஒரே கோரிக்கை போய் அவங்க உட்காந்து தானம் பண்ணிட்டு வாங்க, 108 தடவை சொல்லிட்டு வாங்க. அதே மாதிரி பிரம்மமுத்தரில் வீட்டில் உட்காந்து சுத்தமான மனையில் உட்காந்து ஸ்நானம் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணி வச்சு ஊதுவத்தி கொளுத்தி வச்சு பழங்கள் எல்லாம் நிவேதனம் பண்ணி வச்சு வணங்கிட்டு வரலாம். இது மாதிரிலாம் வணங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த கங்காதர தேசிகர், அவர் பேர் கங்காதர தேசிகர், அவர் தான் அங்கே ஜீவசமாதியாக இருக்கார். அவருடைய அந்த பீடம் இருக்குது. அதனால் ஓம் கங்காதர தேசிகர் பெருமானை போற்றி அவ்வளோதான் சொல்லிட்டு வந்தால் போதும். 108 தடவை அங்கேயும் சொல்லிட்டு வரலாம். வீட்டில் தொடர்ந்து 48 நாள் சொல்லிட்டு வரலாம். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கும்பராசியில் பிறந்தவங்க முக்கியமாக திறமைகள் இருக்கும், வெளிப்படாமல் இருக்கும். அதெல்லாமே அங்கே போயிட்டு வந்தால் வெளிப்படும். அதுதான் சொல்லுவாங்க, ஒரு கோயில் போனாலும் நடக்காத விஷயம், பரிகாரம் பண்ணாலும் நடக்காத விஷயம் இந்த ஜீவசமாதி தரிசனம் பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். அப்போ திறமை இருந்து இல்லாதவங்க, கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லையா? திறமை இருந்தும் அவங்களால கஷ்டப்பட்டுருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய துன்பம். அதனால் அதை நீக்கிறதுக்கு உண்டான ஜீவசமாதி தரிசனம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். கும்பராசிக்காரங்களும் கும்பலக்கணக்காரங்களும் நான் சொன்ன அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுமே நான் சொன்னக்கூடிய அந்த ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பலன் கிடைக்கும். அதே சிந்தனையோடு இருக்கணும். ஒரு கோரிக்கை மட்டும்தான் முடிக்கணும், அதுக்கப்புறம் அடுத்த கோரிக்கை வச்சுக்கலாம். தொடர்ந்து 48 நாட்கள் பிரம்மமுகத்தில் பண்ணிட்டு வரணும். அடிக்கடி அங்கே சந்தர்ப்பம் கிடைச்சா போயிட்டு வரலாம். பெரும்பாலும் சனிக்கிழமை போயிட்டு வரது நல்லது. அது இல்லாமல் வியாழக்கிழமை, பௌர்ணமி, அமாவாசை அப்படி போயிட்டு வரலாம். நல்ல காரியங்களுக்கு பௌர்ணமி போயிட்டு வரலாம். தீய விஷயங்கள், தீய சக்திகள் விலக, உடம்பு நோய் நொடி இருந்தால் அவங்களுக்குலாம் அமாவாசை போயிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். தீபம் போட்டு வரணும். கண்டிப்பாக எப்பயுமே தீபத்தை பண்ணுவோம். தீபம் போட்டு ஊதுவத்தி கொளுத்தணும். இதுதான் முக்கியமான விஷயம்.
அந்த தீப ஒளியும் அந்த ஊதுவத்தி புகையும் இருக்கணும். அதுதான். அது பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு திறமை இருந்தும் நடக்காத விஷயம் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் திறமை வெளிக்கு கொண்டு வரப்படும், பிரபலமாக்கப்படுவீர்கள். திடீர்னு வந்துடும், ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. அதுக்கு தான் அந்த ஜீவசம தரிசனம். அப்போ நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த சென்னையில் இருக்கிற அந்த சேத்துப்பட்டில் இருக்கிற அந்த சித்தர் பெருமானை வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கங்காதர தேசிகர் அவர் வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா நாளும் பெற்று வாழ்ன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.